ஆதியே துணை. அடுத்ததாக முக்தி பெறுவதில் நிறைவாக திருத்தணி சபையிலிருந்து சாலை சந்திரன் அண்ணா அவர்கள் வேதம் என்ற தலைப்பில் நம்மிடையே முக்தி பெற வருகிறார்கள். ஆரம்பிக்கலாமா? பாடல் முடிச்சோன்னு ஆரம்பிக்கலாமா? 10 நிமிஷம் போதும். இல்லை 10 நிமிஷம். எல்லோருக்கும் நமஸ்காரம். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும், பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை தலையனன் எனக்கு. செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய், செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய், செல்வமே சிவபெருமானே. எல்லாருக்கும் நமஸ்காரம். அண்ணா எனக்கு இன்னைக்கு வேதம்ன்ற தலைப்பு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வேதம் இருக்கு. இஸ்லாத்தில் குரான் வேதம் இருக்கு, கிறிஸ்டின் மதத்துக்கு பைபிள் வேதம் இருக்கு. நம்ம சைவ மதத்துக்கான வேதம்னு பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம். வைணவ மதத்துலேயும் ஆழ்வார்கள் எழுதிய நூல் இருக்கு. இந்த நூல் எல்லார் வீட்லையும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்லையும், எங்கள் வீட்டில் குறிப்பாக எங்கள் வீட்டில் இல்லை. அதாவது சைவ மதத்தினுடைய வேத நூல்களும் இல்லை, வைணவ மதத்தினுடைய வேத நூல்களும் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் 2 சாமி படமும் இருக்கும். சைவ மதத்தையும் கும்பிடுவோம், வைணவ மதத்தையும் கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம், புரட்டாசி மாதமான வடை பாயசம் சாப்பிட்றதும் நாமம் போடுறதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சுண்டல் வச்சு சாப்பிட்றதும் மட்டுமே தவிர ஒரு சடங்கு முறையாகவும் ஒரு வழிபாடு, ஒரு வேத முறைகள், அந்த வேத நூல்கள் எதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அந்த வேத நூல்களால் நமக்கு என்ன பயன், அதனால் அதில் என்ன மூல கருத்து நம்ம சொல்ல வராங்கன்ட்டு யாரும் அது ஒரு அனுபவம் எடுத்து பார்க்கறதில்ல. அது அவங்க மேலே தப்பு கிடையாது. நம்ம சந்ததியிலோ நம்ம பரம்பரையிலோ எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நூல் வழக்கமே கிடையாது. வேதம்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டதே இந்த மெய்வெயில தலை வச்ச பிறகுதான். இந்த மெய்யில தலையிட்ட பிறகுதான் வேதம் ஒன்று இருக்கு. அந்த வேதத்தில் பார்த்தோன்னா மனு வாழ வேண்டிய முறை இது, மனு வாழ வேண்டிய மனுவுக்கு ஏற்படுத்திக்கிற சட்டங்கள் இது. இப்படி மனு பிறந்தனுடைய கடமை இதுதான். மனு பிறந்தனுடைய முதல் தலையாய கடமை ஒரு குரு பெருமானை தேடி அடையணும். அந்த குருவை அடைந்தாதான்
இவன் ஜீவன் முக்தி ஆகிய ஜீவன் முக்தி அடைய முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் நாம் தெரிஞ்சு வந்தது வேதம் என்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள மெய்வழியில் என்ட்ரான பிறகுதான் தெரிஞ்சு வந்தது தவிர அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பழக்க முறைகளே எங்களுக்கு நான் பழகினது கிடையாது. நம்முடைய ஜீவ சகோதரர் ரகுராமன் வடமலை மூலயமா நான் மெய்வழியில முதல்ல தள்ளிட்டு அதுக்கப்புறம் மெய்வழியில வேத நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். மனிதனுடைய தலையாய கடமை அப்படின்னு பார்த்தோன்னா குருவை அடையுதல். இப்போ நம்ம காலையிலேருந்து நம்ம இங்கே பழகி விட்டுருக்கிற சாராம்சம் 2 சொல்லணும்னா, மனிதனுக்கு இறுதி நேரத்தில் வரக்கூடிய அந்த கசப்பு ஜல தீட்டாகப்பட்டது வராமல் முத்தி தேகத்தை அடைய வேண்டும். அதற்கு ஒரு குரு பெருமான் எல்லாருக்கும் கட்டாயம் வேண்டும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒவ்வொரு மதமும் வந்தது. ஒவ்வொரு வேத நூல்களுடைய சாராம்சம் எசன்ஸ் இதுதான் அப்படின்ட்டு தெய்வம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறவி பிணி ஆகிய அந்த யமபடரை நீக்கி நித்திய தேகம் அடைய வேண்டும் அப்படின்ட்டு மான்மிய பகுதியில் ஒரு சரிதம் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியை நான் சொல்லியிருக்கேன். நாஸ்திக தவம், இது அழிகலி பருவத்தினுடைய தொடர்ச்சினா. நாஸ்திக தவம் மக்களுடைய உள்ளத்துள் புகுந்து கடவுள் இல்லை என்றும் கடவுள் உண்டென்பது அறியாமை என்றும் எல்லாம் இயற்கை என்றும் அப்படி கடவுள் ஒன்றிருப்பினும் அவரை பற்றி நாம் ஆராய புகுவது வீண் வேலை என்றும் அவரை காண முயற்சிப்பானது வியர்த்தம் என்றும் சரிகையாதி ஞானத்துறைகள் எல்லாம் பொய் குருக்களால் வயிற்று பிழைப்புக்காக எடுத்து கட்டி வைக்கப்பட்ட ஓர் சிக்கலான வலைகள் என்றும் தீர்க்க தரிசியவர்கள் அவதார புருஷார்கள் என்பார்கள். எல்லாம் சாதாரண மக்களைப் போலே உலகத்தில் நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தவர்களே தவிர அவர்கள் இவ்வுலகத்தில் விசேஷ பரபோக மெய்ஞான வாழ்க்கையை நடத்தி காண்பித்தார்களா என்பது சாரமற்ற பொய்க்கூற்றென்றும் வேதங்களானவைகளெல்லாம் சுயநலக்காரர்களால் கட்டுப்பாடாக உண்டாக்கி பிறரை வஞ்சிப்பதற்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட கதைகள் என்றும் மரண காலத்துக்கு பின்னால் மக்களுக்கு மேலும் வாழ்க்கை உண்டென்பது நிரூபிக்க முடியாததும் பயத்தை தருவதுமான பொருளற்ற கொள்கை என்றும் இன்னும் இவ்வாறான அநேக மாறான வசனங்களாக பேசிக்கொண்டு உலக வாழ்வில் பண்டிதனும் பாமரனும் அரசனும் யதார்த்தனும் திருடனும் யோகியனும் போக்கிரியும் கலைஞனும் குழைஞனும் ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்றுதான் என்றும் சம உரிமை ஏற்றத்தாழ்வற்ற சம்பத்தும் ஒத்த அனுபவமும் ஒரே குலமாக இருந்து அனந்தரை துடித்து வணிகரை வதைத்து வேளாளரை விரட்டி புல்லரை உகந்து புலையர்களால் தழுவி குடியரை கும்பிட்டு வாழ்வதே மனித வாழ்க்கையின் உன்னதம் என்று பாடம் கற்பித்து இவ்வித இழி செயல் புக்கி நாஸ்திகம் பேசி நாட்களும் பேரின கோஷ்டியர்களால் நாசமாக என்று ஓதாதவர்களாய் இந்நாடெங்கும் தங்கள் குற்றம் அதிகப்படுத்தும் பொருட்டாய் தங்களுக்கு தோணாமலே திரளாக ஆட்களை சேர்த்து வருகின்றார்கள். இவை இங்கனும் நிற்க சரித்திரத்திற்கு எட்டாத காலம் தொடங்கி இதுகாலம் நாம் இந்திய தாய்நாட்டின் மக்கள் பரம்பரையாய் குடியேறி கொண்டு வரும் சுருயுக்தி அனுபவம் ஒத்து முழங்கிக் கொண்டிறான் என்ற அடிப்படையான மூலக் கொள்கையானது ஒன்று உண்டு. அதாவது மக்களுக்கு எளிதில் ஒழிக்க இயலாததாகிய பிறவிப்பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும் மேலும் அவர்களை அழகையாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற யமபடரின் ஜெயித்த கரிதாகிய அவஸ்தை மேலிட்ட நரகை அடையாள
அச்சத்தினை ஜெயித்திருக்கும் ஓர் மெய்யரு குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படி கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு என்றும் விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி வாசனாச்சயம் மனோ உன்னாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதலும் பூர்வீக புராதன முழு முதலாம் அழியாத சுயராட்சிய இன்பத்தை அடைவதுவே பெரும் பூமி பரப்பினுள்ள மனு மக்களின் ஜீவிய வாழ்விலே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதா. இதுல கடைசி பகுதியில ஒரு குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படி கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு, தெய்வம் நம்மளை தேடி வந்து கூவி கூவி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா சட்டம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படி கெஞ்சி கேட்டாவதுன்னு இருக்குது சட்டம். இதுதான் வேத சட்டம். ஆனா தெய்வமே மாத்தி நம்மளை தேடி வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஜீவசிம்மாசன பருவத்துல அத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு என்றும் விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேத ராக்கரர்களை அடக்கி வாசனாச்சயம் மனோநாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக புராதன முழுமுதலாம் அழியாத சுயராஜ்ய இன்பத்தை அடைவதுவே இப்பூமி பரப்பிலுள்ள மனு மக்களின் ஜீவிய வாழ்விலே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதாம். ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய முயற்சி கொண்டு அடைய வேண்டிய பெரும் பயன் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு மதத்தினுடைய சைவமாகட்டும் இஸ்லாத்தாகட்டும் ஒவ்வொரு மதத்தினுடைய சாராம்சம் மரளி கை தீண்டாமையே. அந்த மரளி கை தீண்டாமை அப்படின்றத தெய்வம் தன்னுடைய மதத்தின் பேராகவே வச்சுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மதத்தினுடைய சாராம்சம், ஒவ்வொரு வேதத்தினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா மரளி கை தீண்டாமை. அதுவே தெய்வம் தன்னுடைய மதத்துக்கு பேரா வச்சிருக்கிறாங்க. வாக்கியம் 292 யமபடரபடி கோடாதிப்பூர்ல ஒரு வாக்கியம் வந்து தெய்வம் சொல்றாங்க, நாம் இஸ்லாத்திலே பிறந்தாலும் சைவமும் நான் தான், ஏனெனில் அதில் உள்ள முத்தி மெய்ச்செயல் எம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதே போல் வைஷ்ணவமும் நான் தான், பௌத்தமும் நான் தான், சீக்கிய மதமும் நாம் தான், ஜைன மதமும் நாம் தான், கிறிஸ்துவ மதமும் நாம் தான். எல்லா வேதங்களும் மதங்களுக்கும் வேதங்களுக்கும் சாதிகளுக்கும் உரியவர் நாமே. பழமைக்கு பழமையானதும் புதுமைக்கு புதுமையானதுமாக விளங்கும் மெய்வழிச்சாலை என்னும் எம்முடைய பிரம்மாண்ட பெட்டகத்தில் தான் சர்வ மதங்களுடைய நித்திய உயிர்ப்பு சிறப்பு செயல் இருக்கிறது. அதை எமது ஓரெழுத்து மாத்திரைக்கோள் என்னும் திறவுகோள் கொண்டு திறந்து தந்தால்தான் இங்கு வந்து கூடிய அந்தந்த மதங்களுக்கும் 67 ஜாதிகளுக்கும் இந்த மெய்ச்செயல் கிட்டிற்று. ஒரே மாமரத்தில் பலா வாழை முதலிய எல்லா ஜாதி கனிகளும் காய்த்து குலுங்குவது போலவும், ஒரே சூரியன் முன் எல்லா இருள்களும் ஓடி மறைவது போலவும் எமது சர்வ மத வேத தாயாகிய மெய்வழி பெட்டகத்தின் செயல் இன்று இவ்வாறாக விளங்குகிறது. இந்த முத்தி வாழ்வாகிய நித்திய வாழ்வு செயலை எடுத்து பேசி உனக்கு மெய் அறிவூட்ட இம்மண்ணுலகத்தில் எம்மை தவிர வேறு யாரும் இல்லை. மெய்யாகவே அவரும் ஆதிமை மதத்தில் ஆவதற்குரிய வாய்ப்புடைய வசந்த நேரம் எமது தமிழ் தென்பாண்டி நாட்டின் எதிர்காலம் வந்திருக்கிறது. எமது மெய்வழி சபையில் உள்ள எல்லா மதத்தினரும் 67 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்களும் சர்வ மதங்களுக்கும் உரிமை உடையவர்களாய் நித்திய மெய்ச்செயலை பிரத்யட்சத்தில் பெறுகின்றார், இன்னும் பெறவும் இருக்கிறார். இது சத்தியம், பிரத்யட்சம். மக்கள் படிக்க வேண்டிய உலகில் உள்ள சர்வ கிரந்தங்களும் இதுதான். இதை எம் பெயரை வைத்து போடு முத்திரை என்று
இவ்வுலக முழுதினுக்கும் தெய்வீக நிறைவிரி சோபன திருவுருவ வரவருள் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து